எதிர் வீட்டில் ரிஷபானுவின் பெண் ராதிகா ஃப்ரீயாக தான் இருக்கா. அதனால என் பிள்ளையை நீ தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்டேஷன் பார்க்கோ எங்கேயோ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுடுறான். அவள் தூக்கிட்டு போறா. ஒரு சாயங்காலம் தினம் போயிட்டு வருவோம். இன்னைக்கு போயிருக்கா. ஒரு 5 மணி 6 மணி சாயங்கால வேலை. ஒரு பெஞ்ச் போட்டு வச்சிருக்கான். ராதிகா உட்காந்துனா கிருஷ்ணரை பக்கத்தில் வச்சுட்டா. கிருஷ்ணருக்கு ஏதாவது பாப்கார்ன் ஏதாவது வாங்கி தரலாமேன்னு பார்த்தா. இப்படி திரும்பி பார்த்தா கிருஷ்ணரே ஒரு 16 வயசு யுவாவா மாறிட்டார். அவர் மாயன் இல்லையா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ன வேணாலும் பண்ணுவார். இவளோட யௌவனத்தை அனுபவிக்கணும்னு அவர் 16 வயசா மாறிட்டார். என்றும் 16 அப்படியே மாறிட்டார். மாறினோடனே இவ கேட்கிறா, இங்க ஒரு சின்ன குழந்தை இருந்தது, அது யார்? அதுதான் நான். அப்ப பார்த்த உடனே அவளுக்கு காதல் ஏற்பட்டது. இப்படி ஏற்பட்ட உடனே அவ ஆத்துக்கே போல. இப்போ யசோதா காத்துன்னு இருக்கா. ஐயோ 8 மணி ஆயிடுத்து, 9 மணி ஆயிடுத்து, 10 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டுடலாமா, போலீஸை கூப்பிடலாமா, எல்லாம் பார்த்துட்டா. போட்டாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டான்னு அந்த காலத்திலே தெரியும். அதனால அப்படி பார்த்துட்டே இருக்கா. கார்த்தால 5-6 மணி ஆயிடுத்து. மெதுவா ராதிகா கிருஷ்ணரை கூட்டுன்னு இப்ப வரா. ஏண்டி இவ்வளவு நாழி எடுத்து? ஏன் கேட்கிறேள்? வழி தப்பி போயிடுத்து, ஜிபிஎஸ் கூட வழி காமிக்கல அப்படின்னு சொல்லி வந்துட்டா. இப்ப இந்த ராத்திரி 8லேருந்து கார்த்தால 6 வரைக்கும் 2 பேரும் அந்த யுவா யுவதியா ஒரு உபவனத்துல இருந்தா இல்லையா, அந்த சமயத்துல நடந்ததுக்கு தான் அஷ்டபதினு பேர். இப்ப ராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சு நீங்க உடனே பாப்கார்ன்லாம் ஸ்லோகத்துல இருக்கான்னு கேட்காதீங்க. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப அவர் சொன்ன மாதிரி அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த வஸ்து விலக்ஷணனாய் ஸ்வரூப நிரூபக தர்மங்களோடு நிரூபித ஸ்வரூப விசேஷனாய் இருக்கக்கூடிய பகவான் பரமாத்மிகா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராதாவை அழைத்து கொண்டு யாருக்கும் புரியாது. பெரிய வித்வான் ஒன்னும் சொல்றது புரியல அப்படின்பா. அதனால கொஞ்சம் பாப்கார்ன்லாம் போட்டாதான் புரியுது. அதனால ஒரே ஸ்லோகத்தை சொல்றார். மேகைர் மேதுரமம்பரம் வனபுவஹ ஷியாமாஸ்த மாலத்ருமை நக்தம் பீருரயம் த்வமேவ ததிமம் ராதே கிரகம் பிராபய இத்தம் நந்த நிஷேதத சரிதயோஹோ பிரத்வம்ச குஞ்சத்ருமம் ராதா மாதவையோர் ஜெயந்தி யமுனா கூலேர் அஹக்கேலயான்னு எடுக்கிறார் ஜெயதேவர். இப்ப ராத்திரி அந்த ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நடந்ததுக்கு அஷ்டபதின்னு பேரா. அஷ்டபதினாலே பாடக்கூடிய பாடல்ல 8 வெர்சஸ் இருக்கும். அஷ்டபதினா செட் ஆஃப் 8 வெர்சஸ். அந்த மாதிரி 24 பாடினார். அத 12 சாப்டர் அத்தியாயங்கள்ல வச்சார். முக்த மதுசூதனஹா, அக்லேஷ கிளேஷவஹா, ஸ்னிக்த தாமோதரஹா அப்படின்னு 12 அத்தியாயங்கள்ல வச்சார். அப்பதான் முதல்ல ஆரம்பிக்கிறார். 3 பேர் தான் இந்த கதை. இன்னும் 2 இன்னும் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு நம்ம 3 பேரோட தான் இருக்க போறோம். யாருன்னா ஒருத்தர் கிருஷ்ணர். அப்பவே எல்லாரும் கடிகாரம் பார்க்காச்சும் என்ன அவ்வளவு வழி சொல்லி கவலைப்படாதீங்க, நன்னாதான் போகும் கதை. அதனால 1 ராதா, 2வது கிருஷ்ணர், 3வது சகி. இந்த சகி யாருன்னா ராதாவின் மனசு சகி. ஆச்சாரிய ஸ்தானத்துல சகி இருக்கா. இப்ப சகி எங்கேயோ போயிட்டு வரா. அப்ப போயிட்டு வரும்போது கிருஷ்ணரை பாக்குறா. அப்படியே அந்த இலையிலேருந்து மறைஞ்சிருந்து கிருஷ்ணரை பாக்குறா. கிருஷ்ணர் மார்பில செக்கச்சவேல் அப்படின்னு ஒரு நிறம் தெரியுது. ரெட் கலர் லாக். என்னன்னு யோசிச்சு பாக்குறா. அப்பதான் தேசிகன் எடுக்கிறார். எத் சங்கல்பாத் பவதி கமலே எத்திர தேஹின்யமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கம் ஆஜங்கமானாம் தத்கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலக்ஷ்யம் சமாதௌ பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம்னர். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க சம்ஸ்கிருதத்துல, பாதலாக்ஷாரசாங்கம்னர். என்னன்னா பெருமாள் கருப்பா இருப்பார். பெருமாள் கருப்பான்னு கேட்டா கருப்பு கிடையாது, கருப்பு. அழுத்தி சொன்னால்தான் அவர் கருப்பு எடுத்து தெரியும். அந்த கருப்பு திருமேனியில செக்கச்சவேல் ஒரு நிறம் எடுத்து தெரியும். அது ஏன் எடுத்து தெரியறதுன்னார், இந்த ஸ்தானத்துல ஒரு மறு உண்டு பகவானுக்கு, மச்சம். அதற்கு ஸ்ரீவத்சம் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீவத்சத்தை பீഠமாக கொண்டவள் தான் ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமியின் கால்ல மருதாணி பூசின்னு இருக்காளாம். பெருமாள் மார்புல உட்காத்தினால அது காலை தேய்ச்சி 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 வச்சுட்டு இருக்காளாம். பெருமாளுடைய இந்த இடம் செவந்து படுத்துனர் தேசிகன் பாதலாக்ஷாரசாங்கம்னர். ஆனா இந்த இடத்துல ஜெயதேவர் சொல்ற ராதா குங்குமத்தை அப்பி. ஏன்னா நீங்க பெங்கால் பக்கம்லாம் போனேன்னா அவ குங்குமம் இங்கேருந்து ஆரம்பிச்சு அது 1/2 கிலோமீட்டர் போகும், இவ்வளோ தூரம் போகும். அதனால அவ்வளவு குங்குமம் அப்பின்னு இருக்கா. குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்துன்னு சொல்லலையா ஆண்டாள். அதனால அதோட பெருமாள் மார்பில சாஞ்சி இங்க செக்கச்சவேல் எடுத்து அதை பாக்குறா சகி. என்ன அழகா ராதாவின் சின்னத்தை இன்னும் வச்சுட்டு இருக்காருன்னு ஓடி போறா. ராதாவை பாக்குறா. ராதா கிருஷ்ணருக்கா காத்துன்னு இருக்கா. மறுபடியும் சகி ஓடி வரா, கிருஷ்ணரை பாக்குறா. அதுக்குள்ள கிருஷ்ணர் ஒரு பெண்ணோட ராசக்கிரீடம் பண்ணிட்டு இருக்கார். இத பார்த்தவள் நேர ராதா கிட்ட போய் சொல்றா, லவங்க வாசனை வீசறது உன்னால முகர்ந்து பார்க்க முடியலையா?
கொடிகள் அழகா லதைகள் சுத்தி இருக்கே. வள்ளி சம்ஸ்கிருதத்துல வள்ளி அப்படின்னா கொடின்னு அர்த்தம். ஏன்னா மகாலட்சுமிக்கு கனகவல்லி, ஹேமாப்ஜவல்லி, வேதவல்லி, வள்ளின்னு சொல்லக்கூடாது, வள்ளி. ஏன்னா பிராச்சீன சம்ஸ்கிருதத்துல ழ கிடையவே கிடையாது. இந்த மலையாளம் ழ வருது இல்லையா, ழ பிராச்சீன சம்ஸ்கிருதத்துல கிடையாது. அப்புறம் அதை நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். அது ஒரிஜினல் சான்ஸ்கிரிட்ல ழ கிடையாது. அதனால வள்ளின்னு சொல்லணும். அந்த வள்ளி லதானாலும் கொடி, அப்படி பேர் வச்சுருக்கவா அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. அந்த லதா வள்ளினா கொடி. அந்த கொடி அழகா மரத்தை சுத்தின்னு இருக்கான், சந்தன மரத்தை. காத்து வீசும்போது சந்தன வாசனையோட வருதான், லவங்கத்தோட கலந்து வருது. ஏன் அவர் இதெல்லாம் சொல்லணும்னா, அந்த காலத்து கவிஞர்கள் சொல்லும் போது மலைய காத்தும்பா. அதனாலதான் அந்த கண்ட்ரிக்கே மலையான்னு பேர். ஏன்னா அந்த மலேசியான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மலேசியானே மலையா அப்படின்னாலே காத்து ரொம்ப மலைய மாருத்தமா வீசும்னு அர்த்தம். அந்த காற்றோடு கலந்து வருதே சொல்றா சகி கிருஷ்ணரை பார்த்து, ராதாவை பார்த்து. அந்த கிருஷ்ணர் அப்படியெல்லாம் அந்த பெண்ணோட அனுபவிச்சுட்டு இருக்கார். என்னமாருக்கு தெரியுமா அந்த அனுபவம்னு அவக்குள்ள அசூயையை உண்டாக்குகின்றாள். அசூயான ஜெல்லசின்னு அர்த்தம். எவள் ஒருவளுக்கு அசூயா இல்லையோ அவளுக்கு அனசூயா அப்படின்னு பேர். அசூயா அந்த பொறாமை உருவாக்குறா. அந்த பொறாமை உருவாக்குறது எப்படி? இந்த அஷ்டபதி லலித லவங்க மூலமா. லலித லவங்கலதா பரிசீலன, லலித லவங்கலதா பரிசீலன, கோமல மலய சமீர, லலித லவங்கலதா பரிசீலன, கோமல மலய சமீர, மதுகர நிகர வித கோகில பூஜித முல்ஜ குடி, மதுகர நிகர கதம்பித கோகில பூஜித முல்ஜ குடி, விரஹதி ஹரி சரசவசல், விரஹதி ஹரி சரசவசல், நித்யதி யுவதி ஜனநாயகம் சகி, விரஹி ஜனயஸ்ய துரதே, விரஹதி ஹரி சரசவதல்தே, நித்யதி யுவதி ஜனநாயகம் சகி, விரஹி ஜனயஸ்ய துரதே, லலித லவங்கலதா பரிசீலன, கோமல மலய சமீர. சகியானவள் ராதா கிட்ட இந்த எண்ணத்தை எழுப்பிடுறா. அதாவது பெருமாள் எப்படி அந்த பெண்ணோட இருக்கார். இப்ப ராதாக்கு முதல்ல பொறாமை. அந்த பொறாமையே கொஞ்சம் மருவி என்ன விஷயம்ங்கிற ஞானத்தை எழுப்ப வைக்கிறது. அப்போ சகியை பார்த்து கேட்கிறா ராதா, சரி சொன்னியே ஏதோ ஒரு பெண்ணோட கிருஷ்ணர் இருக்காருன்னு, என்ன நடந்ததுங்கிறத விவரமா சொல்லு அப்படிங்கிறா. அப்பதான் அந்த சகி சொல்ல ஆரம்பிக்கிறா, ஏன் கேட்கிற, நம்ம ஊர்ல தான் தெரியுமே ஒரு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறா. அது பழக்கம்னா என்ன சொல்லணும் இல்லையா, பொதுவா இந்த ஆகங்கள்ல எப்பெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் நடந்துருந்ததோ ஒரு காலத்துல, அப்போ மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் வருவார் ஆத்துக்கு. அப்போ உள்ள இருக்கிற யாராவது ஒரு சீனியர் மாமி யாராவது கேட்பா, பழக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்பா இல்லையா. பழக்கம்னா என்ன? பழக்கம்னா என்ன? ஹேபிட்னு வச்சுக்க முடியாது. பிராக்கெட்ல நீங்க ஒரு வார்த்தை போட்டுக்கணும், கெட்ட ஹேபிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மேத்ஸ்ல நாங்க எடுப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த மாதிரி ஏதாவது பிராக்கெட்ல ஒன்று இருக்கும். அது மாதிரி கெட்ட. சரி நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கேங்கிறா சகி ராதாவை பார்த்து. அவ கேட்கணுமோனோ என்ன பழக்கம், இவளுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன பழக்கம்னா, இந்த ஊர்ல
கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்பு நிறங்கள் என்னென்னு கேட்டா அவ சொல்லுவா. நீலம், வெண்மை, பச்சை, சிகப்பு, மஞ்சள், இதெல்லாம் சொல்லுவா. கருப்புனா அவளுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா மாடு வெள்ளவெளையர்னு இருக்கு, கண்ணுக்குட்டி வெள்ளவெளையர்னு இருக்கு, பால் வெள்ளை, வெண்ணெய் வெள்ளை, தயிர் வெள்ளை, மேகங்கள் பார்த்தாலும் கிட்டத்தட்ட வெள்ளையா தான் இருக்கு. அதனால கருப்புனா என்னன்னு தெரியாது. பகவான் பார்த்தார், தெரியாமல் இருப்பது, ignorance is not always bliss. அதனால என்ன பண்ணார், கருப்பா பிறந்துட்டார். கரியான் ஒரு காளைன்னு பிறந்தார். பகவான் கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம்னு பிறந்துட்டார். அவர் பிறந்ததுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு அப்புறம் தான் அவருக்கு தெரியும். ஊர்ல யாராவது மஞ்சளும் சந்தனமும் வாங்கணும்னா தேய்ச்சி வாங்கணும். வெள்ளைக்கல்லுல தேய்ச்சா நன்னாவே இருக்காது. கிருஷ்ணரை கூப்பிடுவாளாம், குனி அப்படின்பாளாம். அவர் முதுகுல சந்தனத்தையும் மஞ்சளையும் தேய்ச்சுட்டு வாங்குவாளாம். கிருஷ்ணர் அப்படி இருந்தார்னார். ஏன்னா அவருடைய நிறம் அப்படின்னார். இது ஆச்சரியமா கம்பநாடர் கவி சக்கரவர்த்தி சொல்றதை நீங்க கேட்கணும். ராமர் சக்கரவர்த்தி திருமகனின் நிறம் என்னன்னே தெரியல. அவர் கொஞ்சம் வெயில்ல வந்தால்தான் தெரியும் இவர் என்ன நிறம்னு. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி ஜோதியில் மறையன்னார் கம்பன். சரி, பின்னாடி ஸ்ரீ மகாலட்சுமி போறா. சீதை பொய்யோ எனும் இடையாள், இடை இருக்கா இல்லையான்னு தெரியலையா, அந்த மாதிரி ஒரு இடையா. பொய்யோ எனும் இடையாள், நாங்கள்லாம் சியூடோ ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரியில படிப்போம், இது சியூடோ ஹிப். அதனால பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். லக்ஷ்மணன் கூட போயிருக்கான். இது மெய்யோ, ராமருடைய நிறம் கருப்பா, மறி கடலோ நீலமா, மழை முகிலோ அந்த கருப்பா, என்னே வர்ணம், ஐயோ அப்படின்னு முடிச்சார். எந்த நிறம்னு சொல்லவே தெரியலையேன்னார். நாரீஷு லலிதாதேவி புருஷேஷு ச ராகவஹான்னா பெரியவாள்லாம். நாரீஷு லலிதாதேவின்னா அம்பாள் தான் ரொம்ப பெண்கள்ல ரொம்ப அழகாம். புருஷாள்ல ஸ்ரீ ராமச்சந்திரன் ரொம்ப அழகான். நாரீஷு லலிதாதேவி புருஷேஷு ச ராகவஹா, ராகவன் ரொம்ப அழகு. ஆனா இந்த ரெண்டு பேர் அழகும் சேர்ந்து கிருஷ்ணர் கிட்ட வந்துட்டான். தயோஹோ சம்மேளனம் கிருஷ்ணே சரூபம் கேன வர்ணியதே. அந்த அழகை நான் என்னன்னு வர்ணிப்பேன்னு கேட்டார். ராமர் அழகை நீங்க வடுவூர்ல சேவிக்கலாம், அம்பாள் அழகை சைவ கஷேத்திரங்கள்ல சேவிக்கலாம். கிருஷ்ணர் அழகை எங்க சேவிக்கணும்னார், மன்னார்குடியிலன்னார். இப்போ பாருங்க, தமிழகத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஊர் அது. அதனால மன்னார்குடியில போய் கிருஷ்ணரை சேவிச்சுக்கலாம்னார். அப்பேற்பட்ட பகவான் அந்த கிருஷ்ணர் அவர் முதுகுல சந்தனத்தை தேய்ச்சிட்டு வாங்குறாளாம். அந்த சந்தனம் அவ எப்படி தேய்ச்சா, பெருமாளுடைய குண்டலங்கள் எப்படி வீசித்து. இன்னைக்கும் திருக்கண்ணபுரத்துல ஆழ்வார் சாதிக்கும் போது மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னார். ஆழ்வார் சொல்றார், பெருமாள் காதுல மகர குண்டலங்கள் வீசுமா. அவர் பெருமாள் தோழிக்கினியான்ல ஏறி புறப்பாடு பண்ணும்போது அந்த அந்த மின்னல் வேகத்துல அது மின்னுமா. அந்த மாதிரி கிருஷ்ணருடைய தோடு ஆட, அவருடைய பிஞ்சை, அதாவது அவர் மயில் பீலி ஆட. மயில் பீலிங்கிறது ரொம்ப டெக்னிக்கலாலாம் யசோதா போடல. அவர் முடி கேர்லியா இருக்கும். இப்பெல்லாம் ரோலர்ஸ் வச்சு பண்ணிக்கிறா இல்லையா, அதே நேச்சுரலாவே அவருக்கு கேர்லியா இருக்கும். அந்த கேர்லி ஹேரை எப்படி அடக்கிறதுன்னு தெரியல அவளுக்கு. பாண்டி பஜார்ல கிளிப் எல்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால நேரம் என்ன பண்ணா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மயில் கீழே இறகு போட்டுது, அதை ஃபிட் பண்ணா. அப்பதான் தெரியறது அதுக்கு கூட அழகு சேர்ந்துடுத்து பகவானுடைய திருமேனி சம்பந்தத்திலே. சகி வர்ணிக்கிறார் ராதை கிட்ட, சந்தனத்தை தேய்ச்சி காதுல குண்டலங்கள் வீச தாளத்தோடு எல்லோரும் பாட்டை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சந்தன சர்ச்சித நீலகலேபரனை அனுபவிப்போம். வனமாலி ಚಂದನ ಚರ್ಚಿತ ನೀಲಕಲೇಬರ ಪೀತವಸನ ವನಮಾಲಿ. ಚಂದನ ಚರ್ಚಿತ ನೀಲಕಲೇಬರ ಪೀತವಸನ ವನಮಾಲಿ. ಕೇಳಿ ಜನ ಮಣಿಕುಂಡಲ ಮಂಡಿತ ಕರ್ಣಯುಗ ಸ್ಮಿತ ಶಾಲಿ.
கேலி ஜலல் மணி குண்டல மண்டித கண்டயுக ஸ்மித ஷாலி ஹரிஹமுக்த மருணிகதே விராசினி விரசதி கேலி பரே ಚಂದನ ಸಿದರಿ ರಗಳೆ ಪ್ರಿಯಸನ ಕರತನ ತಾಳ ತರಳ ವಲಯವನೆ ಕಲಿತ ಸ್ವರಂ ಕರತನ ತಾಳ ತರಳ ವಲಯವನೆ ಕಲಿತ ಸ್ವರಂ ರಾಜರಥೆ ನೃತ್ಯ ಪರ ಹರಿಣಾ ಯುವತಿ ರಾಜರಥೆ ನೃತ್ಯ ಪರ ಹರಿಣಾ ಯುವತಿ ಚಂದನ ಚರ್ಚಿತ ನೀರಕಲ ವರ ಪೀತ ವಸನ ವನಮಾಲಿ ராதாவானவள் இப்போ ராசலீலையை நினைச்சு பார்க்கறா. ராசலீலை எப்பேற்பட்டதுன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து 5 லட்சம் கோடி பெண்கள் இருந்தா, 5 lakh women folk பிருந்தாவனத்துல. அதுல சில பேர் பாட்டி வயசு, சில பேர் கொள்ளுபாட்டி வயசு, சில பேர் அம்மா வயசு, சில பேர் யுவதி வயசு, சில பேர் இப்போ பிறந்த பொண்ணு, எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜஸ்ல இருக்கா. கல்யாணமாய் பேரனை பெத்தெடுத்தாலும் அந்த பாட்டிக்கு ஒரு ஆசை, கிருஷ்ணரோடு நாம் அனுபவிக்க மாட்டோமா, கிருஷ்ணரோடு அந்த அந்த பிரேம பாவம் இருக்காதா. அதனால அத்தனை பேரையும் போய் நீங்க ஒரு இன்டர்வியூ, இப்ப பிரைமரி ரிசர்ச்ல எல்லாரையும் இன்டர்வியூ பண்றா இல்லையா, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா கிருஷ்ணர். அதாவது கிருஷ்ணர் காலத்துல யாராவது ஒரு ஆண் பிறந்தால் அவர் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். ஏன்னா அத்தனை பேருக்கும் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால 5 லட்சம் பேரும் அம்பாளை நோக்கி விரதம் இருந்தா. காத்தியாயனி விரதம்னு பேர். காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி, எனக்கு யசோதைக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வை. இப்போ யசோதாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், 5 லட்சம் மாட்டு பொண்ணுன்னா அவ எங்கேருந்து பார்ப்போம். அதனால 5 லட்சம் பேரும் விரதம் இருந்தா. அதுதான் பாவை நோம்புன்னு ஆண்டாள் இருந்தா. இந்த மாசத்துல அதே அனுகரணம் பண்ணிதான் ஆண்டாள் பாண்டி தேசத்துல இருந்தா. அப்போ பிரார்த்தனை பண்றா. அப்ப கிருஷ்ணர் பிரத்யட்சமாய் சொல்றார், கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ஓரிரவுல நான் உங்களுக்கு அனுபவம் கொடுக்குறேன், 1 night அவ்வளவுதான். அப்படி சொன்ன உடனே அவ காத்துட்டு இருக்கா, அந்த நாளும் வந்திடாதோன்னு காத்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு மாமி ஒரு நாள் ராத்திரி 8 o'clock சப்பாத்தி பண்ணி மாமாக்கு தால் போடணும். தால் அந்தரத்துல இருக்கு. அந்த சமயத்துல வேணுகானம் கேட்கறது. அப்ப என்ன, மாமாக்கு தால் இன்னும் வரலை, அது அப்படியே தான் இருக்கு. வேணுகானம் கேட்டு மாமி மயங்கிவிட்டா. அடுத்தது மாமி பாலை காய்ச்ச வச்சிருக்கா. பாலுக்கு ஒரு தனித்தன்மை, நம்ம பார்க்கும்போது பொங்கவே பொங்காது. அதை இப்படி திரும்பவும் பொங்கி வழிஞ்சி அது ஒரு கரணக்களையபர யோகம் அது ஆயிடும். அதனால திரும்புறா மாமி, பால் அப்படியே கொதிச்சு பொங்கி பிடித்து. இதுக்கு ஒரு நீதி சதகத்துல பர்திருஹரின்னு ஒரு கவி எடுத்தார். ரொம்ப ஆச்சரியம். அந்த காலத்துல நீங்க சம்ஸ்கிருத காவியங்கள்லாம் படிச்சேன்னா அப்படியே அசந்து விடுவேள். பர்திருஹரி ஒரு விஷயம் சொல்றார், ஜலமும் பாலும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. அதனாலதான் நமக்கு கலந்தே கொடுத்துடுறோம் ரெண்டுத்தையும். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வளரும். அதனால கலந்து மில்க் அண்ட் வாட்டர் கோ டுகெதர். நம்ம எல்லாம் கூட கெமிஸ்ட்ரியில அந்த கொலைடல் சொல்யூஷன்ஸ்ல படிக்கும்போது லிக்விட் இன் லிக்விட்னு வரும் இதுக்கு. அதனால மில்க் பிளஸ் வாட்டர் திக்கு. ஆனா இப்ப நீங்க நெருப்பு மேல ஏத்திட்டேன்னா நெருப்புங்கிறது இந்த 2 தோழர்களை பிரிச்சுடுறதுதான். அதனால தானே வத்தி வத்தி போய் ஜலமெல்லாம் காத்துல போயிடுறது, பால் தங்கி போயிடுறது. அப்ப பாலால அந்த ஜலத்தின் பிரிவை தாங்க முடியாம கோபத்திலையும் வருத்தத்திலையும் பொங்கிட்டு வருதான்.
அப்ப நம்ம அதை தணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜலம் சேர்த்துட்டோம்னா அடங்கி போயிடுறோம். என்ன அழகா சொல்லியிருக்கார். அப்படி ஒரு மாமி பாலை பொங்க விட்டுவிட்டா. இந்த மாதிரி ஒரு மாமி ஒரு ஆத்துல ஒரு கேஸ், நிஜங்கள் கதையல்ல நிஜம் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஏதோ நடக்குது. அதனால 5 லட்சம் மாமியும் வீட்டு வாசல்ல வந்து அப்படியே யமுனா நதியை நோக்கி போயிட்டு இருக்கா. அங்க குந்த மரத்துக்கு கீழே ஸ்டைலா ஒரு பிள்ளை ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு காலை வளைச்சுட்டு ஒரு காலை நீட்டிண்டு புல்லாங்குழலை வாய்க்கிட்ட வச்சுட்டு ஆச்சரியமா வேணுகானம் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே மெய்மறந்து போய் நின்னா. அப்ப பெருமாள் சொன்னார், நீங்கள்லாம் சக்கரம் சக்கரமா நிக்க மாட்டேல, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா நிக்க மாட்டேல. நின்னா அதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, 5 லட்சம் பேரு அதுவே நின்னா கிட்டத்தட்ட 53 மைல் வரும். அப்புறம் பெருமாள் சொன்னார், நடுவுல நான் சொல்றது கேட்கறதா? அவர் நடுவுல இருக்காரு, பின்னாடி இருக்க மாமிக்கு எப்படி கேட்கும்? அதனால கிருஷ்ணர் சொன்னார், எல்லாரும் கேப் விட்டு நில்லுங்கோ, கேப் லேடி அப்படி நில்லுங்கோ. எல்லாம் கேட்டுவிட்டா. அது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த காலத்துல பெருமாள் சொன்னா ஏதாவது கேட்பா. நம்மளை ஏன் ராசக்கிரீடையில வச்சுக்கலாம், நம்ம ஏன்னு கேட்டுருவோம். ஏன் அப்படின்னா அவர் வேண்டான்னு விடுறார். அதனால கேப் அப்படி நில்லுங்கன்னார். எல்லாரும் கண்ணை மூடுங்கன்னார். மூடினா கண்ணை திறங்கன்னார். திறந்து பார்த்தா 2 பெண்களுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணர், 2 கிருஷ்ணருக்கு நடுவுல ஒரு பெண். அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் ச அந்தரே நங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்தியகா சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனஹான்னார். அப்போ குரவை கோத்தாடினாராம் பகவான் ராசக்கிரீடை. அத குருவாயூர் கஷேத்திரத்துல பட்டத்திரியில் அனுபவிக்கிறார். கேசபாஷதிருத பிஞ்சிகான் அனுபவிக்கிறார்.